ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்னிமே ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தி வருது, அப்புறம் வரலட்சுமி நோன்பு வருது. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நம்ம ரவா லட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டு, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட்டு. இது பக்கா நம்ம ஒரு இது இல்லாமல் பாலும் ஊற்றாமல் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த ரவா லட்டு ஈஸியாக எப்படி பண்ணணும்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரவா லட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிரும், அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இது நம்ம பால் ஊற்றி சில பேர் செய்வாங்க, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம எதுவும் அந்த பால் எதுவும் ஊற்றாமல் சர்க்கரை பாகலவே நம்ம செய்கிறோம், அதனால நிறைய நாள் கெடாமல் இருக்கும். இது நம்ம ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த திராட்சை முந்திரி எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு கப்பு ஆளாக்கு சூஜி ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒயிட் ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உப்புமா பண்ணுவோம், அந்த ரவை தான் எடுத்திருக்கோம். இது ஒரு கப்பு இந்த நெய்யில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாடை போயிட்டு இந்த ரவை லட்டு உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கும். இந்த நெய்யில் இந்த ரவை நல்லா வதக்கணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது. அப்புறமா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். அது சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். முக்கால் கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறமா அது கேசரி மாதிரி ஆகிடும். நம்ம முக்கால் கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு நம்ம இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு கம்பி இப்படி தெரியணும். இந்த ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போது நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது இல்லையா, ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா நம்மளுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா திராட்சை முந்திரி, இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கிட்ட வந்துடும். நம்ம அப்போ லட்டு பிடிக்கலாம். சூடாக இருக்கும்போது லட்டு பிடிக்க முடியாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் இது பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ரெடி ஆகிடும். நம்ம ரவா லட்டு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த பதம் பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக எங்கேயும் ஒட்டாமல் க்ளீனாக வருது. இப்போ நம்ம கையில் எடுத்து லட்டு நல்லா இந்த மாதிரி லட்டு பண்ண வேண்டியது தான். எல்லாமே லட்டு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லைனாடி 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட்டை நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸினால நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் 2 தான். சர்க்கரை, அப்புறம் கோதுமை மாவு, நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. ஆனால் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட வேண்டிய ஸ்வீட்டு. இது ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க.
உங்களுக்கு என் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. வாயில் வச்சு அப்படி கரைஞ்சிடும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் இது வந்து ஈவினிங்காக ஒரு காஃபி டீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு மைதா, கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு நெய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இந்த மாவு வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு நல்லா சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லா கட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் இதில் இருக்கணும். இது பூரி மாவு பிசையவும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கப் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் அரை கப் தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் பாகு வரணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்ட உடனே ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவும் கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எத்தனை உருண்டை நம்மளுக்கு பிடிக்க வருதோ அத்தனை உருண்டை நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போது ஒரு இதுவும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசாக சப்பாத்தி மாதிரி எவ்வளோ மெலிசாக அவங்களால முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம இது வந்து பெரட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண எல்லா இதுவும் சப்பாத்தியாக பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மைதா விட்டுட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியாக எடுத்துகிட்டு இது மேலே இந்த நெய் அப்புறம் மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே அப்படி பூசிடுங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் அடுக்கிடுங்க. நான் வந்து ஒரு 8 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். 8 சப்பாத்தியும் இது மேலே ஒன்று இப்படி அடுக்கிடுங்க. நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு ரோல் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணும், இந்த எட்ஜஸில் இந்த லாஸ்ட்டு வர அப்போது தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி வந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இது நல்லா இப்படி சீல் பண்ணி விட்ருங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா இது வந்து நறுக்கணும். இது வந்து எவ்வளோ மெலிசாக நம்மளால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது நான் பண்ணது ஒரு சின்ன கப்பு தாங்க, இவ்வளோ ஸ்வீட் வந்தது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒன்று இப்படி ரவுண்டாக உருட்டி நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம போட்ட ஸ்வீட் எல்லாம் போட்டு சிம்மில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வைக்கணும், ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது எவ்வளோ சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இதுதான் நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா கலர் வந்துடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகில் இது ஒன்றா போட்டு ஒரு வாட்டி அப்படி பெரட்டிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா கோட் ஆகி நல்லா காஞ்சிடும். இப்போ நம்ம இது டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10-12 நாளுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பசங்க வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து இப்போது வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம தோசை, இட்லி, சாதம் இதே சாப்பிட சொன்னால் அவங்களுக்கு போர் அடிக்கும் தானே. அதனால் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி தட்டை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் ஸ்நாக்ஸ்க்காக தேட வேண்டிய அவசியமே இல்லை. 1 மாதம் 2 மாதம் கூட இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இந்த தட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக செய்கிற தட்டை விட இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தட்டை வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே இடுக்கு ஒரு 10-15
போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. வந்து நம்ம சலாட் மாதிரி ஒரு ஆனியன் டமோட்டோ அதெல்லாம் போட்டு மேலே கொடுத்தோன்னா கூட சாட் மாதிரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இது நம்ம ஓமம் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்கேன். அப்புறமா மெலிசாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு 2 கையளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போட்ட உப்பு, காரம், அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மாவில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாவு வந்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஊற வைக்கணும் 1/2 மணி நேரம் அப்படி எதுவுமே இல்லைங்க. ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு உடனே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம இந்த மாவு பிசைறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு சுவையான ஒரு ஸ்நாக் இது. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. இது நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இது வந்து மேஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கையில் நல்லா மசிச்சுட்டு நல்லா பிசையுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம செய்கிற தட்டை சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக பூரி பெரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூரி பூரி இது இருக்கும் இல்லையா ப்ரெஷர், அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் ஒரு உருண்டை பிடிச்சி அப்படியே பூரி ப்ரெஷரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக பூரி பிசைவோம் இல்லையா, இந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, இதில் கொஞ்சம் மாவு அப்படி மேலே போட்டுட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணணும், உருட்டிட்டு மெலிசாக பெரட்டணும். நம்ம எவ்வளோ மெலிசாக பண்ணுறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த தட்டை வரும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இந்த இதுக்கு ஃபுல்லாக இப்படி நல்லா மெலிசாக நம்ம பூரி மாதிரி நம்ம தட்டிடலாம். இது என்ன நான் சொல்கிறேன்னா, நம்ம பூரி ப்ரெஷர் இருந்தால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி டைரெக்டாக ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி டைரெக்டாகவும் ப்ரெஸ் பண்ணிடலாம். இல்லை நம்மக்கிட்ட பூரி ப்ரெஷர் இல்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஃபுல்லாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன மூடியோ ஒரு டீ கப்போ இல்லை ஒரு சின்ன நம்ம எந்த சைஸ் வேணுமோ நம்மளுக்கு தட்டை அந்த மாதிரி ஒரு கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது மேலே நம்ம அப்படியே ஒரு சர்க்கிளாக நம்ம கட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இது மேலே நம்ம இப்படி நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது பூரி மாதிரி பொங்கி வந்தால் நல்லா இருக்காது. அதனால நம்மளுக்கு இது கிறிஸ்பியாக வரணுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அது மேலே பொங்கி வராது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சின்ன மூடி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஒரே ஈடுக்கு நம்ம வந்து ஒரு 10-15 பண்ணிட்டோம். நம்ம பூரி ப்ரெஷரில் கூட 1-2 தான் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 வரைக்கும் நீங்கள் ஒரே வாட்டி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம இப்படி மாவு நம்ம இப்போ இது பண்ணது மட்டும் கட் பண்ணாதது மட்டும் இப்படி வந்துடும் நம்மளுக்கு. அப்புறமா ரவுண்டாக அழகாக நம்ம தட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸு, ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அளவுக்கு அந்த கலர், அந்த கருவேப்பிலை அங்கங்கே தெரியுது, அப்படியே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி தட்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம இதில் எண்ணெயில் போட்டுட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். ஆனால் இங்கே நம்ம வந்து சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இது நமத்தி போயிடும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த தட்டையெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில், இல்லைன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்படி இருக்குது இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். பபிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு தட்டை எல்லாம் மேலே மிதந்து வந்து
பபுள்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தட்டை ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம இது எடுத்து ஒரு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா தான் இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள், சலசலப்பே இல்லை. இப்போ நம்ம தட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் இந்த தட்டை நிறைய நாளுக்கு வச்சுக்க முடியும். இந்த எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோன்னா இந்த எண்ணெய் எல்லாம் மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாம் அதுக்கு ஒட்டிக்கும். அப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பாதுஷா தாங்க நான் காட்ட போகிறேன். இந்த பாதுஷா நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். நம்ம மைதா மாவில் தான் பாதுஷா ஜென்ரலாக பண்ணுவோம். நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். நம்மளுக்கு மைதா மாவில் பண்ண மாதிரி ரொம்ப அந்த மாதிரி இல்லை, ஆனாலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட பாதுஷா செய்யலாம். எப்படி செய்யலான்னு இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கோதுமை மாவு பாதுஷா செய்யறதுக்கு நம்ம ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோடா மாவு, நம்ம ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தயிரில் ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா, அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யும் இல்லைனா டால்டா இல்லைனா நார்மல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. என்னென்னா நெய்னா ஒரு ஸ்பூன் போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய், அப்புறமா ஆப்ப சோடா, அப்புறமா தயிர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதில் 1 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் வந்து பாதி கோதுமை மாவு பாதி மைதா கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக மைதா எடுத்துக்கலாம். மைதாவில் வந்து ரொம்ப சூப்பராக வரும். கோதுமை மாவில் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்குனா நல்லாயிருக்கும். ஆனாலும் கோதுமை மாவில் நம்ம ஹெல்தினால் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். மைதா மாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், அது கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதி கோதுமை மாவு பாதி மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இந்த மாவு பிசைறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா லேயர்ஸாக பாதுஷா வரணும்னா நம்ம இந்த மாவு இப்படி பண்ணணும். இதை பாருங்கள், இப்படி நம்ம மாவு பிசையும் போதே நல்லா இந்த மாதிரி லேயர்ஸாக வரணும்னா இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், தனியாக வச்சுடுங்க. இதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதே மாதிரி அடுப்பில் நீங்கள் எண்ணெயும் காய வச்சிட்டிங்கன்னா இந்த பாதுஷா ஒரு 1 ஹவரில் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மாவும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாதுஷா எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பூரி மாவு பதத்துக்கு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன குழி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பாதுஷா ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம எல்லாமே இப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு தாங்க பண்ணியிருக்கேன். இது வந்து 10லேருந்து 12 பாதுஷா வந்திருக்கு. நீங்கள் ஒரு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து நான் 1 கப்பு தான் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு எண்ணெயும் கடாயில் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போது சர்க்கரை பாகு எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் வாங்க. நம்ம வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும், 1 கப் தண்ணி ஊற்றணும். இந்த பாகு என்ன பதம்னா 1 கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதம் வந்தால் போதும். ரொம்ப எல்லாம் பாகு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஒன்றும் இல்லை. இந்த சர்க்கரை பாகு நம்மளை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம தனியாக ஒரு ஸ்டவ்வில் இந்த சர்க்கரை பாகு அப்படியே கொதிக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே நம்ம பாதுஷாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாய் சூடு பண்ணி வச்சுட்டேன் எண்ணெயில். இப்போ சிம்மில் தாங்க இந்த கடாய் எண்ணெய் இருக்கணும், ரொம்ப சிம்மில் வைக்கணும். இது நம்ம போட்ட பாதுஷா மேலே மிதந்து வர வரைக்கும் சிம்லவே இருக்கட்டும். நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வைக்கணும். ஹையில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இந்த பாதுஷா நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு. பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்கு. ஒரு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனாலும் ஒரு 7 நிமிஷமாவது இந்த பாதுஷா நல்லா ஃப்ரை ஆகணும். அதுவும் சிம்மில் தான் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மாவாக எல்லாமே பாதுஷா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு இல்லையா. இந்த பாதுஷாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இதை எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் போட வேண்டியதுதான். சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அதிலவே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான கலரில் பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகில் நம்ம அது நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் இதை பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக ஆகணும் கொஞ்சம், அவ்வளோதான். 1 கப்பு சர்க்கரை 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூளும் தூவிட்டு நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதுக்குள்ளே நம்ம பாதுஷாவும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அந்த பாதுஷா எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான். பாதுஷா போட்டதுக்கப்புறம் இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் இந்த பாதுஷா இந்த சர்க்கரை பாகில் ஊறணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம பாதுஷா உள்ள வரைக்கும் பாகம் நல்லா இழுத்துட்டு அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, எல்லா பாதுஷா நான் இதில் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சர்க்கரை பாகு நல்லா உள்ளே இழுத்துடுச்சு. இது சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு 2 பொருள் வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். இது கடலை மாவும் அப்புறமா அரிசி மாவும் சேர்த்து பண்ணுற முறுக்குங்க. செம்மையாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்டியான முறுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த முறுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை தான். நான் இதுக்கு கடலை மாவும் அப்புறமா அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். நான் அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. ஷாப்பில் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கும்ல, அந்த அரிசி மாவு தான். இப்போ ஒரு சல்லடை எடுத்துகிட்டு இதில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க, 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து நல்லா சலிச்சிக்கோங்க. இதில் எதா கட்டி அந்த மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளுக்கு வெடிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் ஓமம், ஒரு அரை ஸ்பூன் ஓமம், அப்புறமா உப்பு, ருசிக்கேற்ப காரம் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நல்லா எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அந்த எண்ணெய் இதில் போட்டுக்கோங்க. காரம் ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இது போட்டிருக்கேன். இது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மிதமான சூடு, ரொம்ப வார்ம் வாட்டர் வெதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி வச்சு இந்த மாவு கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைச்சிக்கோங்க. இது நம்ம பூரி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இன்னும் தேவைப்படுது. இது தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி மாவு பதத்துக்கு இந்த மாவு பிசையணும். இப்போது நம்ம இது டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே புழிஞ்சிடலாம். இல்லைன்னா நம்ம ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அந்த கரண்டியில் நல்லா இது முறுக்கு நல்லா அழகாக சுற்றிட்டு இது பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சின்ன சின்ன குட்டி இது இருக்கிறது முறுக்காச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவு இந்த முறுக்காச்சில் ஃபுல்லாக நிரப்பிட்டு நல்லா க்ளோஸாக டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம நல்லா அழகாக சின்ன சின்ன குட்டி முறுக்காக நம்ம சுட்டி டைரெக்டாக எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி முறுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஏற்கனவே சுட்டி வச்ச முறுக்கு ஒன்றா இதில் போட்டுருங்க.
தீ வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த முறுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சலசலப்பு இருக்கு இல்லையா? நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடும். அப்போ தான் நம்ம இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு அழகாக வச்சிட்டோன்னா இந்த முறுக்கு சூப்பராக, இப்போ பார்த்தீங்களா சலசலப்பே இல்லை, நல்லா கலர் வந்துடுச்சு. முறுக்கு நல்லா ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இது கரெக்டான பதம். இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் இந்த முறுக்கு நல்லா முறுமுறுன்னு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் உச்சி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லட்டுங்க. திவாலி சீரீஸில் பேசன் லட்டு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். பேசன் லட்டுனா நம்ம கடலை மாவு இருக்கும் இல்லையா, அதில் செய்கிற ஒரு சூப்பரான லட்டு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வந்து தீபாவளி டைமில் ரொம்ப நிறைய பலகாரம் எல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் டைமு இதெல்லாம் எடுக்கும் இல்லையா. இது நீங்கள் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி செஞ்சு வச்சா கூட அப்படியே இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதமானாலும் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி அந்த இது ரீட்டைன் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சர்க்கரை அப்புறம் கடலை மாவு நெய் இருந்தால் மட்டும் போதும். இந்த 3 பொருள் வச்சுட்டே இந்த சூப்பரான லட்டு செஞ்சிடலாம். இதுக்கு கணக்கு எப்படின்னா, 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு நெய், 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். இதுதான் கணக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கடாயில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி போட்டு வறுத்துட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவு இதில் போட்டுருங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம கடலை மாவு எப்படி வதக்கிறோம், அது வதக்கிறது தாங்க இந்த லட்டுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா அந்த மாவோட அந்த நெய் நல்லா சேர்ந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம கிளற நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த நெய் இழுத்துருச்சு இல்லையா மாவு ஃபுல்லாக, அந்த நெய் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த மாவுலேருந்து அந்த நெய் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் தண்ணியாட்ட அந்த மாதிரி நெய்யெல்லாம் மேலே மிதந்து நல்லா சூப்பராக அது வரிப்பட்டுட்டு நல்லா சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம கடலை மாவு ஃப்ரை பண்ணணும். இந்த கடலை மாவு ஃப்ரை பண்ணுறது தான் இந்த லட்டுக்கே மெயினான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹையில் வைக்கவே வைக்காதீங்க. அப்போது கடலை மாவு நல்லா ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் எல்லோ கலரில் தான் இந்த மாவு இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற லட்டு சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெய் வந்து நல்லா மேலே மிதந்து வருது இல்லையா. இப்போது நம்ம அதை ஆற வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு இதில் ஏலக்காய் கூட போட்டுட்டு நல்லா பொடிச்சிட்டு இந்த சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு நான் சொன்ன மாதிரி 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவு நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட லேசாக கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாவு இந்த சர்க்கரை இதில் கலக்கணும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்த சர்க்கரை இதில் போட்டிங்கன்னா அப்புறமா அது கிளாஸில் போட்டு தாங்க குடிக்கணும். ஏன்னா அது லட்டு பிடிக்க வராது. நம்ம இருக்கிற சூட்டில் சர்க்கரை நல்லா அதுவும் கரையும். அப்புறமா இந்த மாவு சூடாக இருக்கு இல்லையா, அதனால லட்டு பிடிக்க வரவே வராது. இப்போ நல்லா ஆறிடுச்சு கடலை மாவு, அதனால தான் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். கையில் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்போது இந்த மாவு வந்து நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மாவு கூட சேர்ந்து வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த நெய் கரெக்டாக இருக்குது நம்ம போட்ட அளவு. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அந்த முந்திரி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் இந்த தர்பூசணி விதை கூட போடுவாங்க, நீங்கள் அது கூட வேணால் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன லட்டுவாக இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ நம்ம கையில் நம்ம மாவு இது பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லட்டு நல்லா செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நெய் நல்லா
இதாகும் இல்லையா, அந்த நெய் நல்லா கொஞ்சம் திருப்பி நார்மல் இதுக்கு வந்துடும் இல்லையா, அப்போது இந்த லட்டு ஷேப்பு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா க்ளாஸியாக இந்த மாதிரி லட்டு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. இந்த லட்டு நல்லா எல்லாமே ரோல் பண்ணிவிட்டு அடிக்கிடலாம். மேலே வந்து நம்ம மெலிசாக கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸு மேலே அப்படியே தூவிட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.